ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிசானா கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைல் சவுச்சவுக்கா கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சவுச்சவுக்காயை நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்ச சவுச்சவுக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா காயை வேக விடுங்க. வெந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, கூடவே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது கொதிச்சிட்ருக்க கிரேவியில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட சாதம், சப்பாத்தி, தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.